சட்டு சட்டு சட்டுன்னு ஒரு காரக்குழம்பு பார்க்கலாமா? அதுவும் கத்திரிக்காய் காரக்குழம்பு. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது நல்லா கொஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கணும்னு வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் மெயினான இன்க்ரீடியண்ட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பெரட்டிகிட்டே இருங்க. நல்லா வதங்கிடும் கத்திரிக்காய் வதங்கினோடனே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். எங்கள் வீட்டுக்கு தேவையானதுக்கு 1.5 ஸ்பூன் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா அதுதான் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. அந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். ரெண்டும் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோடனே கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. நல்லா கொத்தமல்லியை போட்டு கொதின்னு கொதிக்கும். லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதுதான் ஃப்ளேவர் தூக்கி காட்டும். அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான காரக்குழம்பு ரெடிங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் எப்படி செஞ்சேன்னு கேட்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ராஜி விலாக்ஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைபோ லைக்கோ போட்டு விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ண. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.